வில்வித்தையின் விடாமுயற்சி. ஏகலவ்யன் வரலாறு. ஏகலவ்யன் அரிய சமூகத்தில் பிறந்தவன். சிறுவயதில் இருந்தே வில்வித்தைக்கு ஆவலாக இருந்தான். வில்லும் அம்பும் தன் வாழ்வியல் அங்கமாகிவிட்டன. தன் ஆசையாக இருந்த குரு துரோணாச்சாரியரை நேரில் சென்று சந்தித்தான். அவரிடம் தன்னுடைய ஆசையை தெரிவித்தான். ஆனால் துரோணாச்சாரியர் அவன் பிறந்த சமூகத்தை காரணமாக கூறி மறுத்துவிட்டார். இதனால் ஏகலவ்யன் வருத்தமடைந்தாலும் தனது ஆர்வத்தை துறக்கவில்லை. வனத்திற்கு சென்று தனியாக பயிற்சி மேற்கொண்டான். கடும் உழைப்பில் அவன் நேரம் செலவழித்தான். தான் குருவாக ஏற்றுக்கொண்ட துரோணாச்சாரியரின் ஒரு சிலையையே முன்வைத்து பயிற்சி மேற்கொண்டான். தனது திறமையை வளர்த்துக் கொண்டான். நாட்கள் செல்லச் செல்ல அவன் வில்வித்தையில் அசாதாரண திறமையுடன் வளர்ந்தான். அவன் செலுத்தும் அம்புகள் குறியிடங்களை தவறாமல் எய்தின. ஒரு நாள் அர்ஜுனன் ஏகலவ்யனின் திறமையை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவன் தனக்கே மிகச்சிறந்த வில்வீரர் என்ற பெருமையை இழப்பதாக உணர்ந்தான். துரோணாச்சாரியரிடம் சென்று ஏகலவ்யன் எப்படி இவ்வளவு திறமையுடன் வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்று கேட்டான். துரோணாச்சாரியர் ஏகலவ்யனிடம் குரு தட்சணையாக அவரது வலது கையை கேட்டார். ஏகலவ்யன் கண்மூடித்தனமாக தன் வலது கை விரலையும் தந்து தியாகம் செய்தான். அவரது விடாமுயற்சி, தியாகம் என்றென்றும் மறக்க முடியாததாக மக்களின் மனதில் நிலைத்து நிற்கிறது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.